இவங்கெல்லாம் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலைக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றப்ப யாருக்காகவும் எதுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணுவேனே தவிர்த்து என் வேலையை மட்டும் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்ற நபர்கள் தான் நம்மளோட மனநிலை தீர்மானம் செய்யப்படுது. அதை தாண்டி மற்ற கிரகங்களுடைய தன்மைகள் தான் நம்மளோட வாழ்க்கையை சூஸ் பண்ண போகுதுன்ற மாதிரியான நிலைகள் இருக்கு. நிறைய பேருக்கு குடும்பம் அமைதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான திருமணங்கள். அதாவது எப்பயுமே எடுத்தோம் கடகடன்னு பேசி உடனே முடிச்சிடணும். திருமணம் சார்ந்த விஷயம் மட்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தள்ளி போகிறாங்க அப்படின்னா அதுவே இஷ்யூவாக மாறும். எப்பயுமே எத்தனை நாளைக்கு தான்ப்பா நாங்களும் கஷ்டப்பட்டே இருக்குது, எங்களுக்கான வாழ்க்கை வளர்ச்சி வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில வளர்ச்சின்றது வரப்போகுது. என் குழந்தை கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை பாக்கியத்துக்காகன்னா இந்த பாக்கியங்கள்லாம் இந்த டைம்ல கிடைக்கக்கூடிய பிராப்தி, குழந்தைகளால ஒரு பெருமை அடையக்கூடிய சூழ்நிலை, குழந்தைங்க விஷயத்துல இருந்த கவலைகள் அகலக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படின்றது இருக்கும். பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தாமத திருமணம் ரொம்ப சிறப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஏன்னா அவங்களோட ஜெனடிக்ல அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாய்ஸா பக்தி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. காதல் ஜோதிடர், குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான். மேம் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். மேம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மகர ராசியோட பலன்கள் சொல்லுங்க. நிச்சயமா காலச்சக்கரத்துக்கு 10ஆம் சொல்லக்கூடியது மகர ராசி. மகர ராசியில தான் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ராசியாவே இருக்கு, அதாவது அதிபதியும் அங்கதான் இருக்காரு. ஸோ குருவினுடைய பார்வனுடைய ராசி ஆஃப்டர் ஜூன் மேல பார்க்குது. ஸோ நிறைய விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம்ன்ற மாதிரி மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான வேலை, பொதுவாகவே தொழில்காரங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் 10ஆம் இடத்தை சொல்லுவோம் மகர ராசியை. இவங்கெல்லாம் வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வேலைக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றப்ப யாருக்காகவும் எதுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணுவேனே தவிர்த்து என் வேலையை மட்டும் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன்ற நபர்கள் தான். ஸோ குருவினுடைய பார்வை படும்போது நான் கஷ்டப்பட்டதுக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிச்சு. இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்னதான் அங்கீகாரம் கிடைக்கலன்னு போராடிட்டு இருந்தாலும் இந்த டைம் குரு பார்வை பார்த்தோன்னே நான் யார் தெரியுமா, எனக்கான நிலை என்ன தெரியுமா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்ற மாதிரி இவங்களுடைய மாற்றம் எல்லாமே முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையா இருக்க போகுது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் பாட்டன் மூலமா யோகங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஜெனட்டிக், நம்மளுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள் என்னெல்லாம் நல்லது என்னெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் மட்டும் இவங்க பார்த்துட்டா போதுமானது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மந்தத்தன்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது உட்காந்துக்கும். அதாவது ராகு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நம்மளோட 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு ஒரு பக்கம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பாம்பத்துக்கு வீட்டுக்குள்ள போட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. எப்ப என்ன எங்க என்ன பண்ண போதுன்ற பயத்தோட இருக்க முடியா? ஸோ தேவையில்லாத பயம், கவலை, சிந்தனை இருக்கும். ரகசியம் வேண்டாம், ரகசியம் இருந்தா மாட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துரும். நிறைய பேருக்கு முடிஞ்சு போன காதல் ரீஎன்ட்ரி கொடுக்குறது, புதுசா இல்லைங்க இன்ஸ்டாகிராம்ல சும்மா பார்த்தோம், என்னோட எக்ஸ் வந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு பழைய காதல் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. கவனமா இருங்க. அதே மாதிரி புதிய காதல் வாய்ப்புகள்லாம் வரும். ஆசை அபிலாசை வேற விதமான சிந்தனைகள்லாம் வர்றதுக்கான காலகட்டம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பத்தல எதுலையுமே நிறைவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். ஸோ இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் இருக்கிறத விட்டு நம்ம இல்லாத போய் தேடினாலும் நம்மளோட லைஃப்ல நிம்மதி போயிடும் அப்படின்ற மாதிரி ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உண்மைத்தன்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா அது சனி பகவானோட வீடு. ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு வேலையில ஸ்ட்ரகிள் போராட்டம் வரலாம். அப்படி வருது அப்படின்றப்ப அது நல்ல மாற்றங்களா இருக்கிறதுக்கான ஒரு நிலையா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல சப்போர்ட்டிவா ஒய்ஃப் இருப்பாங்க. அதான் சொன்னேன், எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறோம் அப்படின்றப்ப அந்த உண்மைத்தன்மையோடு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எது வேணும் எது வேண்டாம் நம்மளோட மனநிலை தீர்மானம் செய்யக்கூடாது. அதை தாண்டி மற்ற கிரகங்களுடைய தன்மைகள் தான் நம்மளோட வாழ்க்கையை சூஸ் பண்ண போகுதுன்ற மாதிரியான நிலைகள் இருக்கும். ஸோ இதை மட்டும் இவங்க பார்த்துட்டாலே போதுமானது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 கவனம். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத சாப்பிட்றேன், தேவையில்லாத தூக்கத்தை கெடுக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம். வேலையில பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு growth அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான நிலைகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படின்றதெல்லாம் நடக்கும். மேம் இந்த ஆண்டு அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமா திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தான் சொன்னோமே ரொம்ப பாசிட்டிவா. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வயசு வித்தியாசங்கள்ல திருமணம் நடக்கும். அதாவது பொண்ணு மூத்த பொண்ணா இருப்பாங்க, பையன் இளைய பையன், இந்த மாதிரி வித்தியாசங்கள்ல பையன் இளைய பையன், பொண்ணு மூத்த பொண்ணு, இந்த மாதிரி இருக்கிறது, ஜாதி மறிய திருமணங்கள், நிறைய இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய நடக்கிறதுக்கான நிலைகள் இந்த வருடத்துல இருக்கு. நிறைய பேருக்கு குடும்பம் அமைதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான
திருமணங்கள். அதாவது எப்பயுமே எடுத்தோம் டக்கு பேசி உடனே முடிச்சிடணும். திருமணம் சார்ந்த விஷயம் மட்டும். இவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப தள்ளி போறாங்க அப்படின்னா அதுவே இஷ்யூவா மாறும். ஸோ அதனால அது குருவினுடைய பார்வைப்படுறதுனால சுபிட்சமாவே முடிஞ்சிரும். இன்ன வரைக்கும் தடை இருந்தது, அது விலகக்கூடிய ஒரு காலகட்டம். அதிகபட்சமா தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை இவங்களே பேசி சொந்த செல்வ சூனியம் வச்சுக்கிறதுக்கான அமைப்பு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ அதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டா போதுமானது. ஓகே மேம். நிறைய பேருக்கு தொழில முன்னேற்றம், ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள்ன்றது கிடைக்கக்கூடிய பிராப்தி. இவங்க வந்து இந்த வருடம் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்? நிச்சயமா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. பழமை வாய்ந்த கோவில்களினுடைய கோவில்ல இருக்கக்கூடிய தம்பதி சகிதமா இருக்கக்கூடிய கோவில் வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம், முன்னேற்றத்த தரும். அது மட்டும் இல்லாம, கடவுளினுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், அதாவது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அம்மா அப்பா, பாட்டி தாத்தா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். மேம், இந்த வரப்போற தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து கும்பராசியோட பலன்கள் சொல்லுங்க. நிச்சயமா. கும்ப ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, காலச்சக்கரது 11ஆம் பாவம் சொல்லக்கூடியது கும்பம். கும்பம் அப்படின்னாலே இதுவும் சனியினுடைய ஆதிக்கம். இவங்களுடைய 2ஆம் இடத்துக்கு இப்ப சனி பகவான் வந்திருக்காரு. நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருஷத்துல நாங்க வறுத்தெடுத்த ஒரு ராசின்ற மாரி, சிம்ம ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டே இருந்தோம். ஏன்னா ராகு பகவான் இங்கேயே இருக்கு. அவரோட ராசியிலே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த பராபர ஆண்டு இவங்களுக்கு நிறைய மாற்றங்களை தான் கொடுக்க போகுது. எப்பயுமே எத்தனை நாளைக்கு தான்ப்பா நாமளும் கஷ்டப்பட்டே இருக்குது, எங்களுக்கான வாழ்க்கை வளர்ச்சி வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில வளர்ச்சின்றது வரப்போறது. ப்ரமோஷன் கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கும். வீடு மாற்றம், ஊர் மாற்றம், மாற்றங்கள் உண்டு டெஃபினட்டா. அதுவும் பார்த்தீங்கன்னா, வீட்டு மூலமா ஒரு வருமானம் பார்க்கணுமா, பார்க்கலாம். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வரும். பழைய வீடுங்க, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு புதுசு அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா கூட நிறைய பேருக்கு அமையக்கூடிய பிராப்தி இருக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றப்போ இந்த ஒரு நிலைகள்லாம் கிடைக்கும். என்னன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கணுக்கால் தொந்தரவு, நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஜெனட்டிக் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதில் கவனமா இருக்கணும். இந்த குடும்பம் நல்லா தான்றா போயிட்டு இருக்கு, எங்கிட்டா பிரச்சனை வருதுன்ற மாதிரி 2ஆம் இடத்துல சனி வரும்போது நிறைய பேருக்கு இவங்களுக்குமே ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளா போட்டு இன்வால்வ் ஆயிக்காம இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், எனக்கு இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடாதா, என் குழந்தை கொஞ்சம் இதுவா இருக்காங்க, குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை பாக்கியத்துக்காகன்னா இந்த பாக்கியங்கள்லாம் இந்த டைம்ல கிடைக்கக்கூடிய பிராப்தி இருக்கும். குழந்தைகளால ஒரு பெருமை அடையக்கூடிய சூழ்நிலை, குழந்தைங்க விஷயத்துல இருந்த கவலைகள் அகலக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படின்றது இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். கலகம் பிறந்தால் வழி பிறக்கும். ஸோ கலகம் பிறந்தது அப்படின்னா ஒரு வழி பிறக்கிறதுக்கான காலகட்டம். இதை வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மேம், இந்த ஆண்டு வந்து இவங்களோட திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமா இவங்களுக்குமே திருமண வாழ்க்கையை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகிறது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு எதிர்பார்ப்புல குறைச்சிக்கணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க மனசுக்குள்ள எவனை வச்சுட்டு வெளியில ஒன்று சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள், இது ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம். கொஞ்சம் வயசுல இதா இருக்காங்க அப்படின்றப்போ, ரொம்ப நாள் ஆகுது, வயசுல எனக்கு வித்தியாசங்களா இருக்குன்றப்ப, திருமணமே தடையா இருக்கு அப்படிங்கிறப்ப, அதுக்கான அவங்களோட தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கும்போது சில விஷயங்கள் தெரியும். பொதுவாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தாமத திருமணம் ரொம்ப சிறப்பு. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பெல்லாம் இவங்களுக்கு ஏற்படுத்திடும். ஏன்னா அவங்களோட ஜெனட்டிக்ல அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா இவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சனி பகவான் தான் ராசி அதிபதியாகவும் இருக்கார், அவர் 2ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ தெரிஞ்சவங்கள அறிஞ்சவங்கள புரிஞ்சுக்கிட்டு நிறைய விட்டு கொடுத்து கொண்டு போகும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகள் அப்படிங்கிறப்ப ஒரு வயது வித்தியாசங்களை, திருமணம் ஆசைகள் வர்றது, காதல் வர்றது, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பேசிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு அங்கே ப்ராப்ளம் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு உங்களுக்கு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான நிலைகள் உண்டு. அதாவது எப்பவுமே மாற்றம்ன்றது வந்து வரணும் அப்படிங்கிறப்போ எதிர்பாராம திடீர்னு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உங்களோட வாழ்க்கையில நிகழலாம். அதே மாதிரி செகண்டரி வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பணம் வரவுக்கு எந்த குறையும் இருக்காது. பட் என்னன்னா, ஒருத்தவங்ககிட்ட நம்ம கடன் கொடுக்குறோம், கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு 1,00,000 மொத்தமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க 50,000, 30,000, 20,000 இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ அது மொத்தமாக எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து குடும்ப உறவுல போனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம் தான். பட் அதே சமயத்துல அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட். ஏன்னா இவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். அது எப்பவுமே வாழ்க்கையில ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற அளவுக்கு போராட்டம், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னா இவங்க தான். ஸோ இவங்களுக்கு ராகு இருக்கும்போது எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். எதை செஞ்சாலும் பெருசா செஞ்சிடணும் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் இருக்கும்.
ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அதுக்கான பாடத்தை கொடுப்பார். ஸோ நீ வந்து இது பண்ணலாமா வேணாமா, இது உனக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு போக போகுது அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் டாக்குமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்து வாங்கணும். ஒரு வீடு வாங்குறோம், ஒரு இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதெல்லாம் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணணும். பெரியவங்களை மதிக்கணும். முதல் விஷயம் என்னன்னா, வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அம்மா அப்பா, அதே மாதிரி வயசான தாத்தா பாட்டி, இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை வரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி, லக்னத்தில் ராகு இருக்கும்போது வயசானவங்க பெரியவங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியம், தேகத்தில் பிரச்சனைகள் வரும், மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர். அங்காளி பங்காளி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து எங்கள் சொத்துக்கள் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ ஒரு சண்டை சச்சரவு வந்து ஒரு உறவுகள் முக்கியமா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், உறவு முக்கியமா சொத்து முக்கியமா. ஸோ உறவு முக்கியன்றப்ப சொத்துக்களை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த மாதிரி சொத்து தான் எனக்கு முக்கியன்றப்போ உறவுகளை நீங்கள் இழக்க தயாராக இருக்கணும். ஸோ இது மாதிரியான ஒரு நிலைகள் வரும். அது மாதிரி உறவுகள் அப்படிங்கிறப்ப சகோதர சகோதரிகளுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது மேலோங்கி, அதே மாதிரி இந்த உறவு பர்டிகுலராக பார்க்கும்போது சொத்துக்கள் பாக பிரிவினையில தான் பிரச்சனை வரும். ஸோ அதை மட்டும் இவங்க பார்த்துட்டா போதுமா. ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் லோன் வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என்னன்னா, இந்த ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்றப்ப அடுத்த கட்டமாக நகர்றதுக்கான நிலைகளை உருவாக்கும் இல்லையா. ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். சுய தொழில் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இதுலையாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அவங்களுக்கான வாய்ப்பு உருவாக்குங்க. இப்போ என்னன்னா, அந்த குறிப்பிட்ட கால இடைவெளி வேலை இல்லாமல் எனக்கான பணம் வந்து வராமல் லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அந்த பொறுமை நிதானம் மட்டும் உங்க கடைபிடிச்சா போதுமானது. ஒரு அடுத்த கட்டமாக நகர்வு அப்படிங்கிறப்போ ஒரு 6 மாதம் 3 மாதம் டு 6 மாதம் வந்து எங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சனி 2ஆம் இடத்துல வரும்போது குடும்பத்துல உறவினர்களுக்கு மத்தியில பேசும்போது வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அதாவது எல்லாத்தையும் அள்ளி வீசிட்டோம் அப்படின்னா திருப்பி அள்ளி ஒண்ணு சேர்க்க முடியாது. அப்படின்றப்போ உறவுகள் மனசை காயப்படுத்துற மாதிரி மட்டும் இவங்க நடந்துக்காம இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய உறவுகள் பகையாகிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார். ஸோ இதெல்லாம் மட்டும் இவங்க பார்த்துட்டா போதுமானது. ஓவராலா பார்க்கும்போது நிறைய அனுபவம், நல்ல ஒரு வளர்ச்சி. என்னதான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம பழசை மறக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பகவான் சனி பகவான். அந்த நிலையை நீங்க இருக்கிறதும் சரி. ராகு பிரம்மாண்டம் என்னதான் அந்த உயரத்துக்கு இருந்தாலுமே தான்ற எண்ணம் இல்லாம சனி பகவான் வந்து பொறுமை நிதானத்தையும் நீதி நேர்மையும் கடைபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நீ என்ன அனுபவத்தை கத்துக்கிட்ட அப்படிங்கிறத கவனிக்கக்கூடிய டைம் பீரியட் தான். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வருடம் வந்து பராபர ஆண்டு இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்ற முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. பட் கரெக்டா இருங்க, உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க, நிச்சயமா நல்லா இருக்குங்க. மேம் இந்த ஆண்டு வந்து இவங்க என்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னோருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு காவல் தெய்வம் ஆயுதம் ஏந்திய காவல் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புப்பா. காவல் தெய்வம் அப்படின்னு எடுத்துட்ட போது இப்போ உக்ர தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமாங்க. அதாவது காளியா இருக்கட்டும், பிரத்திங்கராவா இருக்கட்டும், அதே மாதிரி வாராகியா இருக்கட்டும், முனியாண்டி சாமி, முனீஸ்வரர் சொல்லுவோம் இல்லையா, கற்பன சாமி, இந்த மாதிரி ஆயுதம் ஏந்திய காவல் தெய்வ வழிபாடு, ஒரு உக்ர தெய்வ வழிபாடு இவங்களுக்கு சிறந்த வாழ்க்கையில மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும். மேம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.